ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு மனித வடிவிலே வந்தார்? இயேசு வானத்தையும் பூமியை படைத்தவர். இந்த பூமிக்கு எதற்காக மனித வடிவிலே வர வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அதற்கும் பதில் தெரியாதவர்களாய் அநேகர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து என்பவர் எந்த ஒரு மதத்துக்கு சொந்தமானவர் அல்ல, எந்த ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் அல்ல. விசேஷமாய் சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த எந்த மனுஷனுக்கும் பொதுவான ஒரு தெய்வமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷர்களிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையை அடக்கி வைத்திருக்கிற, மனிதனுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இருளில் இருந்து மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதே. இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணுகிறோம், எங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு வேலைக்கு போகிறோம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் யாரும் குறைந்தவர்கள் கிடையாது. நாங்கள் எல்லோரும் பெருமதியானவர்கள், தகுதியானவர்கள். எங்களுக்கு திறமை இருக்கிறது, எங்களுக்கு நல்ல அறிவு பலன் இருக்கிறது, நல்ல வசதியும் இருக்கிறது, எங்களுக்கு உழைக்கக்கூடிய அந்த திறமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போமானால், எங்களுடைய இருதயம் இருள் அடைந்து இருக்கிறது. அந்த இருளை நீக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். உதாரணமாக சொல்லுவோமானால், நாங்கள் இப்பொழுது இரவு பொழுதா இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கடுமையாய் இரவு வந்துவிடும். அப்பொழுது எங்களுக்கு முன்னாலே ஒரு குழி இருக்குமானால் நாங்கள் அந்த குழியிலே விழுவது சாதாரணமா இருக்கும். ஏனால் இரவு எங்களுக்கு வெளிச்சம் இல்லாதனால் சில நேரங்கள் நாங்கள் விழுந்து விடலாம். ஆனால் பகல் நேரங்களிலே வெளிச்சம் இருக்கிறது. பகல் நேரங்களில் வெளிச்சம் இருக்கிறது, எங்களுடைய கண்கள் நன்றாய் தெரியும். ஆனால் குழி இருந்தும் நாங்கள் விழுவோமானால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கை நடக்கிறது. அநேகரும் இப்படிப்பட்ட நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தகப்பன்மார்கள் வேலைக்கு போகிறார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய சம்பாத்தியத்திலே திருப்தியாய் ஒரு வேளையாவது சாப்பிட முடிகிறதா? தன்னுடைய மனைவியை கவனிக்க முடிகிறதா? தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்க அவருடைய சம்பாத்தியத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடிகிறதா என்று சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவருடைய சம்பாத்தியத்திலே இந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், இன்று அநேக தகப்பன்மார்கள் குடி பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள். இந்த குடி பழக்கத்தில் ஜனங்கள், தாய் தகப்பன்மார்கள் அடிமையா இருக்கிறபடினால அந்த குடும்பத்துல சந்தோஷம்